கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் மார்க்கு 5வது அதிகாரம் 34வது வசனத்தில் இருந்து நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஒரு குறிப்பிட்ட பெண் 12 வருஷமாக ஒரு பெரிய வியாதியினால் கஷ்டப்படுகிறாள். வெளியில் அந்த வியாதியை அவள் திறந்த மனதோடு யாரிடத்திலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வியாதி. அந்த வியாதிக்காக பல டாக்டர்களை அவள் போய் பார்த்திருக்கிறாள். வைத்தியங்களை, மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு பார்த்திருக்கிறார். ஆனாலும் அந்த வியாதி சுகம் அடையவில்லை. வீணான மருத்துவ செலவு ஆகி கொண்டிருக்கிறது. உடலும் விலகினப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். கொஞ்சம் வயசுதான், இன்னும் வாழ வேண்டிய நாட்கள் அநேகம் இருக்கிறது. ஆனால் சரீரமோ மிகவும் விலகினப்பட்டு விட்டது. அவள் அதில் மிகவும் மனமடிவோடு கூட, மன முறிவோடு கூட, வாழவா சாகவா என்ற கேள்வியோடு கூட அவள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் நம்முடைய பட்டணங்களுக்கு வருகிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் மூலமாக மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள் என்று சொல்லி அவர் செய்த அற்புதங்களை குறித்து அவள் கேள்விப்பட்டாளாம். அப்பொழுது அவளுக்குள்ள ஒரு விசுவாசம், என்னுடைய பட்டணத்துக்கு இயேசு வருவாரானா, நிச்சயமா அவரை போய் நான் சந்திப்பேன், நான் போய் ஜெபிப்பேன், அப்பொழுது என்ன சுகமாகும் என்று சொல்லி ஆணித்தரமா விசுவாசத்தோடு இருந்தால். அதே போல ஒரு நாள் இயேசு அங்கே வந்தார். ஆமென். இயேசு வருவதை கேள்விப்பட்டவுடன் இயேசுவை சந்திக்க வேகமாக போகிறாள். ஆனால் இயேசுவை அவ்வளவு அதிக சீக்கிரத்தில் நெருங்க முடியவில்லை. ஏன்னா இயேசுவை சுற்றிலும் ஏராளமான கூட்டம் இருக்கிறது. ஆமென். ஆகவே அவரிடத்தில் எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ள கஷ்டப்பட்டு நுழைந்து, ஆமென், அவரிடத்தில் பேசவே முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம் நிறைய இருக்குது. எப்படி பேசன்னு தெரியல. ஏன்னா கூட்டங்கள் நிறைய இருக்கிறதுனால அவர்கிட்ட நெருங்கவோ அல்லது அவரோடு முகம் நேருக்கு நேராக நின்று பேசவோ அவளுக்கு என்ன அந்த சூழ்நிலை அங்கே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவருடைய வஸ்திரத்தையாக நான் தொட்டிருந்தேன், எனக்கு சுகமாகும் என்று சொல்லி நம்பிக்கையோடு தொட்டார், விசுவாசத்தோடு தொட்டால். தொட்டவுடனே கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது. ஆம், இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவரை உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வாழவா சாகவா அந்த கேள்விக்குறியோடு இருக்கீங்களா, அது சம்பந்தப்பட்ட வியாதியோ பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் அந்த உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டு இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமையில் இருக்கீங்களா, நீங்கள் விசுவாசித்தா மறுபடியும் உங்கள் காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பித்து கொடுக்க முடியும். உங்கள் விசுவாசத்தை தான் கர்த்தர் பெரிதாக பார்க்க விரும்புகிறார். ஆக உங்கள் விசுவாசம் குறையாதபடி கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையோடு இருங்க. விசுவாசம்னா என்ன? அவன் காணாத ஒன்றை நம்புவதான் விசுவாசம். இந்த ஸ்திரீ அப்படிதான். 12 வருஷமா என்று எத்தனையோ முயற்சி எடுத்துட்டேன், இது வரைக்கும் இந்த முயற்சியில் எந்த வெற்றியுமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் பல டாக்டர்களை பார்த்து அந்த பிரச்சனை ஓயலை, ஆமாம், இந்த பிரச்சனை மாறலை. ஆனாலும் இயேசுவை சந்திக்கும் போது நான் மறுபடி திரும்ப வரும்போது பலகீனத்தோடு வரமாட்டேன், நிச்சயமாக சுகத்தை பெற்றுக்கொண்டு தான் வருவேன் என்று சொல்லி அந்த சுகமானதை முன்னுக்கூட்டியே கற்பனையில் என்ன பண்ண நம்புகிறார். இதுதான் காணாத ஒன்றை நம்புவதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அப்படி அவள் போய் அந்த விசுவாசம் அவளுக்கு பெருசாக இருந்துச்சு. போய் இயேசுவை தொட்டா, அந்த ஆடையை தான் தொட்டா, வஸ்திரத்தை தொட்டா, உடனே சுகமளிக்கிற வல்லமை அவள் மேலே இறங்கிட்டு. ஆமென். உங்கள் விசுவாசம் பெரிதாக இருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை பார்ப்பீங்க, பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமென். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு விசுவாசத்தின் ஆவியை தாங்க. உங்களை சந்தேகப்படாமல், ஆமென், கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல், எந்த கேள்வி எனக்குள்ள எழுப்பாம, எத்தனை கேள்விகள் எனக்குள்ள எழுமினாலோ அந்த கேள்வியெல்லாம் முறியடித்து விட்டு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நான் இருப்பதற்கு என்னை விசுவாசத்தின் ஆவியால் நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. விசுவாசத்தின் ஆவியால் நீங்க நிரம்பி கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், ஒரு பெரிய காரியங்களை பார்க்க முடியும். உங்க விசுவாசம் முதல்ல பெருசா இருந்தா உங்களுக்கு பெரிய அற்புதம் நடக்குங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடக்காத அற்புதம் நடக்கும். இதுவரைக்கும் மாறாத பிரச்சனை மாறி போகும். காரணம் உங்கள் விசுவாசம் தான். விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டுமென்றால் விசுவாசத்தின் ஆவியால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அது ஒரு ஆவி, அது ஒரு வரம். விசுவாசிப்பது என்பது அது ஒரு வரம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, விசுவாசிக்கிற வரத்தினால நிரம்புங்க. கர்த்தரிடத்துல பெரிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தோடு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீக்கு சொன்னது போல இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுவார்,
சொல்லுவார்கள், சமாதானத்தோடு போ. ஏன் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் இந்த நாட்களில் எந்த இடத்துல சமாதானம் குறைஞ்சிருக்கீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சமாதானத்தோடு போ. ஏன்? அவர் சொல்லிட்டார்ல. அப்போது சமாதானத்தை கெடுத்த எந்த ஒரு காரியத்தையும் இனி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.